பேபி என்ன சேன் சிரிச்சிட்ருக்க? டிவி பார்த்துட்டு இருக்கியா? சரி சரி ஓகே. சரி மதியத்துக்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது டாடி? ஃபிஷ்ஷா சிக்கனா மட்டனா? ஃபிஷ்ஷா பண்ணிடலாமா ஃபிஷ்ஷு? சரி ஓகே சூப்பர் பண்ணிடு. ஸோ தாருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிஷ் கறி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாருக்கு ஏற்ற மாதிரி வந்து மீன் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ தேவையானது பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, 25 சின்ன பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பாதி மாங்காய், அப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஒரு சைஸ் போதும். ஏன்னா நம்ம மாங்காவும் போடுவோம் புளியும் ஊற்றுவோம், அதனால் வந்து புளி ரொம்ப ஜாஸ்தியாகிடக்கூடாது. அப்புறம் வந்து சின்ன பூண்டு வந்து ஒரு 10 பல்லோ ஒரு 12 பல் அது போதும். வெந்தயம் அப்புறம் வந்து கடுகு போட்டாச்சு, அதை பொரிய விடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைஸ்க்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டுருங்க. நல்லா பொரிய கொஞ்சமாக வந்து இது கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 நான் ஆல்ரெடி சொன்ன கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டப்புறம் பூண்டு பூண்டை போட்டுருங்க. இந்த பூண்டு வெங்காயம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் வந்து இதை வந்து போட்டுருங்க. பூண்டை நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. பூண்டு வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கணும்.
நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து கரைச்சிட்டு ஊற்றிடுவோம். கூடவே சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா வந்து வேக விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வேகும். அப்பதான் வேகும், வெந்து இதாகும். டேஸ்ட் பார்த்துங்க. உப்பு புளி அப்புறம் வந்து காரம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துங்க. காரம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிடுறேன். ப்ளஸ் வந்து 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டுருவேன். போட்டு நல்லா கலரி விட்டுருவேன். நல்லா வேக விடுங்க. ஸோ இப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கழுவி வச்ச மீனை வந்து போட்டுருங்க. நான் இப்போ இன்றைக்கி வந்து 1/2 கிலோ அயிலை மீன் வாங்கியிருக்கேன். ஸோ அயிலை மீன் போட்டுருக்கேன். தண்ணி பத்தலை, நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுறேன். வந்து கொத்தமல்லி போட்டுருங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஃபுல்லாக அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஷ் கறி ரெடி. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். மறக்காமல் உங்கள் குட்டி பாப்பாங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய். ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் வந்துட்டு. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தார்மிகாஸ் வேர்ல்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபைனலி வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. தார்மிகா வந்து ஊட்ட போகிறோம். தார்மிகா குட்டி செக் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு. தார்மிகா எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? மீன் குழம்பு நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ.